இன்றைக்கி கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் கத்திரிக்காய் இந்த மாதிரி நாளாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. முழுசாக போட்டிங்கன்னா தான் இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இப்போ இதை ஒரு ரொம்ப வேக விட வேண்டாம். ஒரு 3/4 வெந்துச்சுன்னா போதும். கத்திரிக்காய் நல்லா இந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது அந்த ஆயிலே நம்ம மசாலாவுக்கு எல்லாமே வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதை நீங்கள் முழுசாகவும் சேர்த்துக்கலாம், இல்லை 2 கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இதை அரைக்க தான் போகிறோம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 7லேருந்து 8 பூண்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கேன். இஞ்சி கம்மியாக சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இஞ்சியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்க்கும்போது நல்லா பழுத்த பழமாக சேருங்க, அப்போ தான் காரக்குழம்புக்குலாம் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா நீங்கள் கிளறி விட்டுருக்கோங்க. நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாமே ஃப்ரை ஆகி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூடவே சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் தான் இதெல்லாம் சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இது கூட மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே தனி மிளகாய் தூள் ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள். அதுக்கப்புறம் மல்லித்தூள் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் மிளகாய் தூள் மல்லித்தூள் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா போதும். இப்போது வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இந்த மசாலாவை நீங்கள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் திருவின தேங்காய் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சேர்த்திங்கன்னா நல்லா இருக்காது, கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே அந்த சூட்லேயே வதக்கி விடுங்க. இப்போது இதை நம்ம நல்லா ஆற வச்சுட்டு இதை ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சோம் இல்லைங்களா, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த ஆயிலே இந்த நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா வற்றி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி ஊற வச்சுருக்கேன். அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இதை வந்து நல்லா நம்ம வந்து மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மசாலா வந்து நல்லா உங்களுக்கு பச்சை ஸ்மெல் இல்லாமல் வெந்து வந்துருச்சுனாலே குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். காரக்குழம்புக்கு வந்து தண்ணி கம்மியாக ஊற்றுனீங்கன்னா தான் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 15 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு தடவை உப்பு செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உப்பு வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு இப்போ பாருங்கள் 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி எண்ணெயில் வந்துட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா கத்திரிக்காய், அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஏற்கனவே கத்திரிக்காய் வெந்திருக்கு, அதனால் ரொம்ப நேரம் இது வந்து வேக தேவையில்லை. ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சிங்கன்னா இந்த குழம்பு எல்லாமே அந்த கத்திரிக்காயில் சேர்ந்துடும். இந்த குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அவ்வளோதான், நம்ம கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி. இதை வந்து நீங்கள் வந்து சாதம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்புக்கு வந்து நீங்கள் சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை, இந்த கத்திரிக்காய் மட்டுமே போதும். அப்பளம் மட்டும் வறுத்திங்கனாலே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.